الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه ومنهم من قضى نحبه ومنهم من ينتظر صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من سرها أن ينظر إلى شهيد يمشي على الأرض فلينظر إلى طلحة بن عبيد الله صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இங்கே நம்முடைய சிறப்பான நிர்வாகம் சங்கை மிக்க நமது இமாம் தலைமை இன்னும் துணை உட்பட நம்முடைய பள்ளிவாசலினுடைய தலைவர் செயலாளர் உட்பட நிர்வாக பெருமக்கள் ஒரு மிகச்சிறப்பான தன்னார்வம் கொண்டு ஒரு நல்ல தொடரை இங்கே துவக்கி நிறைவு செய்து மீண்டும் ஒரு அழகிய தொடர். சோவனத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் சொர்க்கவாசி என்ற அடையாளம் காட்டப்பட்டவர்கள் 70க்கும் அதிகமானவர்கள், ஆண்களிலும் பெண்களிலும். அஷரத்துல் முபஷரா என்ற அழகிய பெயரை 10 பேர் பெறுகிறார்கள். சோவனத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகள். அதை தொடர்ந்து சொன்னாங்க பெருமானார், அபூபக்கர் வில் ஜன்னா, உமருன் வில் ஜன்னா, உஸ்மானுன் வில் ஜன்னா. அவரவரின் பெயரை சொல்லி அபூபக்கர் சொர்க்கம், உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் சொர்க்கவாசி, அலி சொர்க்கவாசி, தல்ஹா சொர்க்கவாசி என்று தனித்தனியாக ரசூல் சொன்ன அந்த அங்கீகாரம்
உலகத்தில் லட்சோப லட்ச இதயங்களில் அவர்கள் மீது மிகச்சிறந்த மரியாதை கொடுத்தது. மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி வாழ்வதில்லை. இப்படியும் சில மனிதர்களா என்று யோசிக்க சொல்லும் மனிதர்களில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா இடம்பெறுவார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுவதில்லை, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுவதில்லை. தல்ஹத் இப்னு உபைதுல்லா தனி பாட்டை உடையவர். அவர் வாழ்க்கை நீங்கள் கேட்டால் ராத்திரி பூரா தூக்கம் வராது. அவரை குறித்தே சிந்திக்க சொல்லும். எத்தனை பெரிய ஆளுமையை பெற்றார். இறைவனோடு, ரசூலோடு, சமூகத்தோடு, தன் அழகிய குடும்பத்தோடு. ஒரு மனிதன் ஒரு இடத்திலே நல்ல பெயரை தக்க வைத்த இன்னொரு இடத்தில் முடியாமல் போகிறது. இறைவனிடத்தில் நல்ல பெயர் வாங்கும் பல பேர் வீட்டில் வாங்குவதில்லை. எப்பவும் தொழுகையாளியா இருக்கிறார், நோன்பு வைக்கிறார், பள்ளிவாசல் வாழ்க்கை. வீட்டில் போய் கேட்டா அவருக்கு நல்ல பேர் இல்லை. அவர் பூரா பள்ளிவாசல கட்டிட்டே தான் இருக்காரு, வீட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க. வீட்டிலே நல்ல பெயர் வாங்கியவர்கள் சமூகத்தில் வாங்குவதில்லை, சமூகத்தில் வாங்கியவர்கள் தொழில்துறையில் வாங்குவதில்லை. எப்படிப்பட்ட மாமனிதர் தல்ஹா! பாதம் பட்ட இடமெல்லாம் பாக்கியம் பெறுகிறார், அங்கீகாரம் பெறுகிறார். குடும்பத்தில் அழகான மாமனிதர், சமூகத்தில் மிகச்சிறந்த மனிதர், உறவுகளில் அவருக்கு நிகர் இன்னொருவர் இல்லை என்று சொல்லும் இடம். அவர் கொடுத்தால் அப்படி கொடுப்பதற்கு துன்யாவில் ஆள் இல்லை. தல்ஹத் இப்னு உபைதுல்லா இரக்கம் நிறைந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலார் அன்னலாருக்காக தன் உயிரையை கொடுத்தவர். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? மாநபி என் உயிர் என்றார், இல்லை இல்லை என் உயிருக்கும் மேல் என்றார். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா? ரசூலை நான் வைத்த இடம், வைக்கும் இடம், பெருமானார் மீது என் பார்வைப்படும் விதம். அல்லாஹ் ஹயாத்துல மௌத்துக்கு முன்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்துட்டு தான் ரூஹு பிரிய தௌபீக் செய்வாங்க. அவங்கள பார்க்கணும். பெருமானாருக்கு சஹாபிகள் கொடுத்த இடம். தல்ஹத் இப்னு உபைதுல்லாவின் மீது அல்லாஹ்வின் ஒரு தனி பார்வை இருந்தது. நீங்க எல்லாத்தையும் தொகுத்து விளங்கிக்கிறணும். 1 மணி நேரம் தல்ஹாவை பத்தி எல்லாம் பேச முடியாது. 1000 நாட்கள் பேச வேண்டும். அழகான மனிதர், அனைத்திலும் அழகான மனிதர், அங்கீகாரமானவர், அனைத்திலும் அங்கீகாரமானவர், அனைவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டவர், அல்லாஹுவாலும் அங்கீகரிக்கப்பட்டார். அகிலத்தின் சர்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டார். தல்ஹாவின் மீது அல்லாஹ்வின் தனி பார்வை எப்போ இருக்குது? அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பே இருந்த அல்லாஹ் ஒரு பார்வை அவங்க பேர்ல வச்சிருந்தான். அவர்களும் அபூபக்கர் சித்தியக்கும் நண்பர்கள். தல்ஹாவும் அபூபக்கர் சித்தியக்கும் நண்பர். எப்போது? இஸ்லாத்துக்கு முன்பே நண்பர்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லா யதார்த்தமாக ஷாம் நாடு போகிற பழக்கம், எப்போதும் போவார். அவர் மிகப்பெரிய ஒரு வியாபாரி. வியாபாரத்தில் எப்படி நடக்கணும் என்பதற்கு முன்மாதிரி. ரொம்ப நேர்மை, தொழில் தர்மத்தை பேணுவார். கொஞ்சம் சிரமமானவர்கள்ட்ட விசாலமா நடந்து கொள்வார். அவருடைய வியாபாரம் ஒரு பெரிய நுணுக்கம் சார்ந்த வியாபாரம். அந்த துறை அவருக்கு ஒரு தனி துறை. அப்படி வளமையா போற தல்ஹத் இப்னு உபைதுல்லா இப்பவும் போயிருக்கிறார். ஷாமினுடைய பிரம்மாண்டமான சூக், கடைவீதி, கடைவீதியில ஒரு போய் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பிரபல்யமான பாதிரி ஒருவர் உண்டு. அவர் திடீரென்று சத்தம் விடுகிறார், இங்கே மக்காவில் இருந்து யாராவது வந்திருக்கிறார்களா என்று கேட்டார். மக்காவில் இருந்து யாராவது இங்க வந்திருக்கிறார்களான்னு கேட்டார். யார்கிட்ட இருந்தும் பதில் வரல. அப்படி இப்படி பார்த்துட்டு கடைசியா அங்குள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் தல்ஹா ரொம்ப அறிமுகமானவர் இல்லையா, பரிச்சயமானவர், தல்ஹா வந்திருக்கிறார். தல்ஹாட்ட போய் சொன்னாங்க, பாதிரியார் மக்காவாசி இருந்தா கூப்பிட்டு வர சொன்னாங்க. உடனே தல்ஹா ஓடி வருகிறார். காரணம், தல்ஹாவின் பார்வையிலும் அந்த பாதிரிக்கு மரியாதை இருந்தது. பெரிய மனிதர்களை மதிப்பதில் தனி இடம் அவர்களுக்கு. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, பெரியவர்களை நம்ம மதிக்கிற போது நாம் மகத்துவம் பெறுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்வாங்க, வாலிபர்களுக்கு சோபனம் சொன்னாங்க, உங்களை விட வயதில் முதியவர்களை நீங்கள் மதிக்கிற போதெல்லாம் உங்களை அல்லாஹ் நீண்ட காலம் வாழ வைப்பான். நீங்கள் முதுமையாகிற போது உங்களை மதிப்பவர்களை உருவாக்குவான். அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைங்களை அப்படி ஆக்கி வைப்பானா. பெரியவர்களை மதிக்கும் மனோபக்குவம் தல்ஹாவுக்கு உண்டு.
அல்லாவின் பார்வை அவங்க மேல இருந்துச்சு. அவர் அப்பவாக்கு கேட்கிறார், மக்காவாசி யாருங்க இருக்கிறாங்களான்னு கேட்டார். இவங்க தான் இருக்கிறாங்கன்னு கூட்டு போன போது தல்ஹாட வந்து சொன்னாங்களா, இப்படி ஒரு கேட்கிறார் பாதிரியார். பாதிரியாரா? அவர் மேல இவருக்கு ஒரு தனி மரியாதை. அவர் ஒரு நல்ல நம்பகமான மனிதர். நேரா வந்தார். வந்தபோது சொன்னார், எப்போ வந்தீங்க? நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலதான் வந்தேன். அவர் கேட்டார், உங்க ஊர்ல மக்காவில அஹமது நபி, அஹமது என்ற பெயரில் இறை தூதர் ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னார். அப்படிலாம் யாரும் வரலையேனார். அஹமது, அஹமதுனா யாரு? அவர் சொன்னார், பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் அஹமத், அப்துல் முத்தலிபின் பேரர். உடனே அவருக்கு புரிஞ்சுக்கிட்டார், என்ன முகம்மது என்று கூப்பிட்டு பழக்கம், இவர் அகமதுங்கிறார். பழைய கால வேதத்தில் அகமது என்று இருக்குது. நபி அவர்களுக்கு பல பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மொத்தம் 200 பேர் இருக்குது. 200 பேரும் நீங்க ஹரம் ஷரீஃபுக்கு போனா மஸ்ஜிது நபவியில சுத்தி அந்த சோத்துல எழுதியிருப்பாங்க. மஸ்ஜிது நபவி உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு சலாம் சொல்ற போற சோர் அப்படி பார்த்துக்கிட்டே போகணும். எல்லா சோத்திலும் வரிசையா ரசூலுடைய கட்டம் கட்டி பெருமானாருடைய பேர். மொத்த ரசூலுல்லாவுக்கு அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட பெயர்கள் 200 பேர்கள். அல்லாஹ் எனக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு, 100 பேர் அல்லாவுக்கு இருக்குது. அவருடைய ஹபீபுக்கு 200 பேரை கொடுத்தான் அல்லாஹ். அகமது ஒரு பேர், அதுல பின் அப்துல்லா என்றார், பின் அப்துல் முத்தலிபு என்றார், அப்துல் முத்தலிபின் மகன் அப்துல்லாவின் மகன் அகமது என்றார். இல்லையே, அவங்க நபியாக வரும் காலம் இது. அவர்கள் இறை தூதராக வருவார்கள். அவர்கள் வரும்போது மக்காவில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். அவர் சொன்னார், தல்ஹா, நான் சொல்கிறேன், அவர்கள் விஷயத்தில் நீ அவர்களுக்கு முன்பாக உன் கருத்தை முற்படுத்தி தோற்றுவிடாதே என்றார். உன் கருத்தை சொல்லி தோற்றுவிடாதே, அவர்களுக்கு பின்னால் போவதில் உன் வாழ்க்கையில் நனவு இருக்கிறது என்றார். அவர் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இறுதி காலத்தின் நபி என்றார். இந்த பாதிரியார் எல்லாத்தையும் சொன்ன போது தல்கா சொல்றாங்க, வியாபாரமே முடியல, ஆனா ஷாம்ல இருக்க மனசே இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்! ரப்புடைய பார்வை படணும். யாரை எங்க வச்சு ஹிதாயத்துல கொண்டு உட்கார வைக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அங்க வச்சு அவங்க நபியா வந்திருக்கிறது இப்பதான். இவர் வந்த பின்னால்தான் நுபுவத் அங்கே அறிவிக்கப்படுகிறது. இங்கே பாதிரியை சொல்ல வைத்தான் அல்லாஹ் ஷாம் தேசத்தில். அவர் ஷாம் மக்களுக்கு சொல்லவில்லை, மக்காவாசிகளுக்கு சொல்கிறார். இங்கே பலம் சேர்க்கிறார் மக்காவில் மாணவி அவர்களுக்கு. நல்லதான் சொன்னார், எனக்கு இஷ்டமே இல்லை, வியாபாரத்தை அப்படியே முடிச்சுட்டு மக்காவுக்கு புறப்பட்டு வந்துட்டேன். நேரா புறப்பட்டு வந்து கேட்டேன், ஆமா அங்க போனா செய்தி பரவி இருக்குது. நான் கேட்டேன், யார் அவங்க நம்பி இருக்கிறாங்களா? அபூபக்கர் நம்பிட்டாங்க. நாங்க நேரா அபூபக்கர் சித்திக்கு வீட்டுக்கு ஓடி வந்தேன். என்ன நடக்குதுன்னு கேட்டேன். ஆமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் ஈமான் கொண்டுட்டேன், என்னை கூட்டு போங்கிறாங்க. அபூபக்கர் அவருடைய கரத்தை பற்றி கூட்டு வருகிறார் அன்னலாரின் தர்பாரில். அன்னலாருடைய தர்பாருக்கு வந்த போது தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரசூலுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்த 2 செய்தி இருக்கிறது. ஒன்று பாதிரியாரின் செய்தியை சொன்னார் என்று, இன்னொன்று அவர் வந்தபோது மாணவியின் தர்பாரில் வந்து உட்கார்ந்தார். ரசூல் சொன்னார்களாம், பாதிரியார் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்றார்கள். பாதிரியார் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? கரம் பற்றினார், கலிமா சொன்னார். ஹஜ்ரத் தல்ஹா பல இடத்தில் இடம்பெறுவார். 10 ஒருவராக, 8 ஒருவராக, 6 ஒருவராக, 5 ஒருவராக, 10 ஒருவர். சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்களில் ஒருவர், 8 ஒருவர். அன்னலாரின் திருப்தி பெற்ற 8 முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 8 பேர் முதல்ல இஸ்லாத்தை தழுவுறாங்க. அந்த மனிதர்களில் 8 பேர், அந்த 8 பேரில் ஒருவர் சையதுனா தல்ஹா. 6 ஒருவர். அன்னலார் திருப்தி கொண்டு 6 பேர் முடிவு செய்தாங்க. இந்த 6 பேரை உமர் ஜனாதிபதியாக இருந்து சக்கராத்தில் இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த மண்ணிற்கு ஹலீஃபாவாக 6 பேரை சொல்கிறேன், அதில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இந்த 6 ஒருவர் ஜனாதிபதியானால் அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை உண்டாக்கும் என்றார். அந்த 6 ஒருவராக தல்ஹாவும் இருக்கிறார். 5 ஒருவர் சையதுனா சித்திகுல் அக்பர். ஹிதாயத்துடைய செய்தியை சொன்ன இடத்துல 5 பேர் அபூபக்கர் சித்திக்கு கையை பிடிச்சிட்டு ஓடி வந்தாங்க. தல்ஹா, சுபைர், அதுல சையதுனா தல்ஹா 5 ஒருவராக. அபூபக்கரின் கரத்தை பிடித்து ஓடி வந்தவர்கள் 5 பேர். அந்த 5 பேரில் ஒருவர். நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் அவர்களின் கரம் பிடித்து களிமா சொன்னவர்கள் எழுதுவாங்க. கரத்தை பிடித்து களிமாவுடைய நிலையை வாங்கி நபிட்ட வந்துட்டாங்க. 5 ஒருவராக தல்ஹா.
10ல் ஒருவராக, 8ல் ஒருவராக, 6ல் ஒருவராக, 5ல் ஒருவராக தனித்தன்மை பெற்றார் சையதுனா தல்ஹா. வந்தவுடனே கேள்வி கணக்கெல்லாம் இல்லை, ரசூலுடைய தர்பார்ல கலிமா சொன்னார். கலிமா சொல்லிவிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்த முகத்தை 1000 முறை பார்த்திருக்கிறேன், இப்போது பார்க்கிறேன், இந்த முகத்துக்கு நிகர் இன்னொரு முகம் இல்லை என்றார். எந்த முகம்? முகமது ரசூலுல்லாஹ்வின் முகம். நேற்று நுபுவத் இல்லாம பல முறை பார்த்திருக்கிறேன், இன்னைக்கு நபியாக பார்க்கிறேன். இந்த முகத்துக்கு நிகர் துன்யாவில் ஒரு முகம் இல்லை. மனுஷனுடைய அழகுங்கிறது வெள்ளையை கொண்டோ கருப்பை கொண்டோ சிவப்பை கொண்டோலாம் இல்லை. நீங்க வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம். அதை தாண்டி அழகு என்பது முகத்தின் பேரொளிதான் அழகு. அல்லாஹ் அந்த முகத்தில் அந்த நூரை நசீபாக்குவானார். முகத்தில் ஒரு நூறு ஏற்பட்டு விடும், பிரகாசம் ஏற்பட்டு விடும். அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு எவ்வளவு அதிகமாகுமோ அவ்வளவு தூரம் இந்த முகம் ஒளிமயமாகிக் கொண்டே இருக்கும். முகத்திற்கு ஒரு தனி இளங்கும் தன்மை ஏற்படும். அது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தின் அடிப்படையில், நமக்கும் ரசூலுக்கும் உள்ள தொடர்பின் அடிப்படையில் அந்த முகத்துக்கென்று ஒரு ஜொலிப்பு ஏற்படும். அந்த ஜொலிப்பை பார்க்கிறார் சையதுனா தல்ஹா. அப்ப இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பே இவர்களுடைய உள்ளத்துல ஹிதாயத்தை போடணுங்கிறதுக்கு அங்க ஒரு பாதிரியார் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த காலத்துல இவங்களை பிடிச்சி ஷாமுக்கு அனுப்புகிறான். எல்லாம் அல்லாஹ்வின் திட்டம், அல்லாஹ்வின் பார்வை அப்போதே பட்டது அவர்கள் மீது. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ்வுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைவீர்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆஷிகாக இடம் பெறுகிறார். பெருமானார் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. எங்க வியாபாரத்துக்கு போவார் வருவார், இதுக்கு பின்னால எங்க போனாலும் குறிப்பிட்ட நாளுக்கு மேல இருக்க மாட்டார். அவர் சொல்வார், அதுக்கு மேல என்னால இருக்க முடியவில்லை, காரணம் என் கனவிலும் நனவிலும் அண்ணலாரே இருக்கிறார்கள். ஒருத்தங்க மேல முஹப்பத்து கூடுச்சுன்னா எதை பார்த்தாலும் அவங்க ஞாபகம் வரும். தல்ஹாவின் உள்ளத்துக்குள்ளே முகமது ரசூலுல்லாஹ் இடம் பிடிக்கிறார்கள். வியாபாரத்தின் ஈடுபாடு இருந்தது, ஆனால் காலத்தை குறைத்துக் கொள்கிறார். காரணம், ரசூலுடைய தர்பாரை விட்டு வெளியில போறதுக்கு அவருக்கு மனசு வரல. இந்த தர்பாரே நம்ம வாழ்க்கையா இருக்கணும்னு நினைக்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் பத்ருக்களத்தில் அவர் கலந்து கொள்ற வாய்ப்பு கிடைக்கல. இஸ்லாத்தில் நடைபெற்ற எல்லா போர்க்களிலும் கலந்து கொண்ட பெருமை தல்ஹாவுக்கு உண்டு. ஆனால் பாக்கியம் நிறைந்த பத்ரில் தல்ஹா கலக்கவில்லை. அன்னலாரின் அனுமதியோடு அவர் வெளியே போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் வெளியே இருக்கிறார், பத்ருக்கு வரல. பத்ர் திட்டமிடாமல் நடந்த யுத்தம், யதார்த்தமா நடக்குது. திடீர்னு ரசூலுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க போங்க அப்படிங்கிறான். முன்பின் அறிவிப்பு இல்லாமல், நோக்க வேறு, நடந்தது வேறு. அது ஒரு தனி வரலாறை பெற்றிருக்கும் பத்ரு போர்க்களம். இமாம் புகாரி தனியாக ஒரு பாடமை எழுதுவார். அதுல கலக்கல்ல, ரொம்ப மனக்கவலை. யாருக்கு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ்வுக்கு மனசு ரொம்ப கவலை. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கணும், வேணுக்குன்னு கலக்க. ரசூலுடைய அனுமதியோடு போயிருக்கிறார், நபியினுடைய உத்தரவோடு போகிறார். அவர் வெளியில போகும்போது பத்ருடைய யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது. அங்க இருக்கிறார், உள்ளம் பூரா அங்க இருக்குது. பெருமானாருடைய பத்ரு களம் கண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர் மனசை அப்படியே அலக்களிக்குது. ஆனா ரசூலுடைய உத்தரவுல வெளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஊருக்கு வந்து ரொம்ப கவலை வெளிப்படுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது வைத்த அன்புதான் மகத்தானது. நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், அவங்களும் நம்மளை நேசிக்கிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்லாவை நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறோம். ரசூலை நம்ம நேசிக்கிறோம், ரசூல் நம்மை நேசிக்கிறோம். அதான் மிக முக்கியம். ரெண்டு பக்கமும் அன்பு இருந்தால்தான் அந்த அன்பு வெற்றிக்குரிய அன்பு. சில நேரத்தில் நம்ம நேசிக்கிறோம், அவங்க நேசிக்கலைன்னா நம்ம நேசிச்சுதான் ஆகணும். அவங்க நேசிக்கிறாங்கன்னா நம்ம பாக்கியமானவங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உயர்ந்த இறைச்சி ஒன்று ரசூலுக்கு வந்துச்சு, உயர்வான பறவை இறைச்சி. பெருமானார் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற பொருள்கள்ல இறைச்சி ஒன்று, அதிலும் குறிப்பா பறவை இறைச்சி. இதுவரைக்கும் அவங்க கண்டது இல்லை அப்படி ஒரு இறைச்சி. அது பொரிச்சே வந்துச்சு. அல்லாஹ் ஏற்பாடு. அல்லாஹுடைய ஹபீபிஜி எதை நினைச்சாலும் கிடைக்கும். வலக்கும் ஃபிஹா மா தஷ்தஹி அன்புசுக்கும் வலக்கும் ஃபிஹா மா தத்தஊன். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்ற ஒரு சுப செய்தி, நீங்க கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். எங்க? சொர்க்கத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்களுக்கும் இங்கேயும் கேட்டாலும் கிடைக்கும், நினைத்தாலும் கிடைக்கும். சொர்க்கம் அங்கே என்று நான் தீர்மானிக்க விரும்பவில்லை. சொர்க்கம் இருக்கிறது. இந்த மண்ணையே சொர்க்கத்திற்குரியதாக ஆக்கி கொண்ட சஹாபிகள் எத்தனை. ரசூல் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அந்த பறவை இறைச்சி அப்படியே பொறிஞ்சு உட்கார்ந்துச்சு. பெருமானார் பார்த்த உடனே
யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் பிரியமான ஒரு ஆள் இப்ப என் கூட இருந்து இதை சாப்பிடணும்னு நியத்து வச்சாங்க. ஆனா பெருமானார் இருக்கிற இடத்துல யாருமே கிடையாது, சாபாக்களே இல்ல. எனக்கும் பிரியமானவராக இருக்கணும், உனக்கும் பிரியமானவராக இருக்கணும், நான் நேசிக்கணும், அவரை நீ நேசிக்கணும், நானும் நீனும் நேசிக்கும் ஒருவர் இங்க வந்தா நல்லா இருக்குமே ரசூல் நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு அந்த இறைச்சியை தூக்குறதுக்குள்ள ஒருத்தர் வந்து நிற்கிறார். பெருமானார் தலையை தூக்கி பார்த்து சிரிச்சுட்டான். வந்தவர் சொன்னார், அல்லாஹ் அல்லாஹு சின்னக், அல்லாஹ் தங்களுடைய பல்லுல எப்போதும் சிரிப்பை தரட்டும். இப்ப ஏன் சிரிச்சீங்க நாயகமேன்னு கேட்டார். சாபாக்கள் அந்த அணுகிற விதம், ரசூல் சிரிச்சிட்டா உடனே சாபாக்கள் கடவாய்ப்பல் தெரிய ரசூல் சிரித்த இடம் குறிப்பிட்ட இடம். நம்ம கடவாய்ப்பல் தெரியாம சிரிக்கிறதே இல்லை. ரசூலுடைய சிரிப்பு வந்து அளவோடு தான் இருக்கும். புன்னகை இல்லாமல் பெருமானார் வாழ்ந்ததில்லை. எப்போதுமே புன்னகை இருக்கும், சிரித்த முகம் இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் சிரிச்சுட்டு தான் பேசுவாங்க. அந்த கொஞ்சம் கடுகடுத்த முகத்தை வச்சுக்கிட்டதே இல்லை ரசூல். எதிரிட்டு கூட அந்த முகத்தை காட்டல. அல்லாஹ் அந்த முகம் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்க, சிரித்த முகத்தோடு அணுகும் ஒரு வாழ்க்கை. எதிரிய கூட கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பார்த்துட்டோம்னா அவர் சாப்பிட்டா ஆயிடுவார். ஒருத்தங்கிட்ட சொன்னார், நான் எல்லாத்தையுமே சிரிச்ச முகத்தை காட்டுறேன், ஆனா என் வீட்டம்மா பொஞ்சாரிட்ட மட்டும் அந்த முகம் எனக்கு வரவே மாட்டேங்குங்கிறார். அந்த அம்மாவை பார்த்தாலே கொஞ்சம் காட்டமாக தான் காட்டுறோம், அது ரொம்ப டேஞ்சர்ன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உன்னுடைய சிரித்த முகத்தை முதலில் காட்ட வேண்டிய இடம் உன் மனைவிதான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் அல்லாஹு சின்னக், அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரிச்ச முகம் ஆக்கட்டும். இப்ப சிரிச்சீங்களே, சர்க்கார் சொன்னாங்களா? இல்ல, அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டேன், நல்ல உயர்வான உணவு சொர்க்கத்திலிருந்து கொடுத்துட்டான், உனக்கும் எனக்கும் பிரியமான ஆள் வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்கன்னாங்க. யார் அவர்? சையதுனா அலியின் கர்ரமல்லாஹ், அன்னலாரின் அன்பு மகள் ஃபாத்திமாவின் கணவர். சில பேருக்கு அந்த நசீப் இருக்குது, அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, ரசூலை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களை நேசிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வரும், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. சையதுனா அலியை பற்றி ரசூல் சொல்வார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அந்த பிரிவில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து வைப்பார். நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம், அவங்க நம்மை நேசிக்கிறோம். சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெறாங்க. அவங்க கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்க, மனசு கொஞ்சம் சங்கடப்படுது. தல்ஹா சங்கடப்படுறத ரசூல் தாங்க முடியல ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சங்கடம்? பத்ர்ல கலக்கல்ல, அதில் கலக்க முடியாம ஆயிட்டேங்கிற ஒரு சங்கடம் தல்ஹாவிட்ட. அந்த முகத்தில் ஒரு வாட்டம். பெருமானார் கேட்கிறாங்க, என்ன வாட்டம்னு கேட்டாங்க. அங்க இருந்த மனசெல்லாம் அங்க இருக்குது. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், ரொம்ப கஷ்டமான யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு பேரு உஸ்ரா, கஷ்டமான யுத்தம், தபுக் யுத்தம். ரொம்ப தூரத்துல நடக்குது. சாபாக்கள் எல்லாம் ரொம்ப தியாகம் பண்ணி போனாங்க, நிறைய சிரமங்களை சந்திச்சாங்க, நிறைய காசு பணத்தை செலவழிக்கிறாங்க, பல நூறு மைல் பயணம். சில பேர் வரல, ஊர்ல இருந்தாங்க. பெருமானார் அந்த யுத்தத்தினுடைய கஷ்டம், சங்கடம், போர் எல்லாம் முடிச்சு வெற்றி பெற்று திரும்பும் போது சொன்னாங்களாம், இன்னபில் மதீனத்தி அக்வாமன், மதீனால சில பேர் இருக்கிறாங்க, மா கதானா வாத்தியனுமா அன்பக்கனா நபக்கத்தன் இல்லாவும் மாயனா, நாம எவ்வளவு காசு செலவழிச்சோமோ அந்த காசில் அவர்களும் கூட்டாகி விட்டார்கள். நம்ம எத்தனை சிரமங்களை சந்திச்சோமோ அவங்களும் கூட்டாயிட்டாங்க. நம்ம எவ்வளவு தூரம் பயணம் செய்தோமோ அவங்களும் கூட்டாயிட்டாங்க. ஒகும்பில் மதீனா, ஆனா அவங்க இருந்தது நம்ம கூட இல்ல மதீனாவுல. எப்படிப்பட்ட மனிதர்கள்! இருந்தது மதீனா, நாம காசு செலவழிச்சோம், அவங்களுக்கு இதுல பங்கு கிடைச்சு போச்சு. நம்ம பயணம் செய்தோம், அவங்க பயணம் செய்யாமலே பயணம் செய்த வாக்கியம் பெறாங்க. நம்ம சிரமப்பட்டோம், அவங்க சிரமப்படாம அந்த பாக்கியத்தை பெறாங்க. எப்படி கைஃப யா ரசூலல்லாஹ் பில் மதீனா? இந்த செய்தி புகார் ஷரீஃப்ல வருது. எப்படி யா ரசூலல்லாஹ், அவங்க மதீனாவுல இருக்கிறாங்க. ரசூல் சொன்னாங்களா, அவங்க உடல் மதீனா, உள்ளம் நம்முடன் என்றார். உடல் மதீனாவில், மனசெல்லாம் இங்கே. அபசகுமுல் உதுர், வரணும்னு இருந்தாங்க, உடம்பு சரியில்லாம போச்சு, சில சூழ்நிலைகள் அவங்களை தடுத்து வைத்து விட்டது, அதனால வரல. ஆனா மனசெல்லாம் நம்ம கூட வச்சிருந்ததுனால நமக்கு கிடைக்கிற எல்லா கூலியிலும் அவங்களுக்கும் அல்லாஹ் கூலியை கொடுத்துட்டாங்க. தியாகத்திற்கு கூலி என்பதை தாண்டி இதய துடிப்புக்கு கூலி அதிகம். மனதால் இங்கே இருந்தார்கள் என்கிறார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் பத்ர்ல கலக்கல்ல, ஆனா அவர் கவலைப்படுகிறார், சிரமப்படுகிறார். நமக்கு ஒரு நசீப் இல்லாம போயிச்சே, பத்ர் சஹாபியில் பேரில் என் பேர் வராம போயிடுமே அப்படின்னு ரொம்ப கவலை. இப்ப நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க,
பத்ர் சஹாபாவுடைய பேர்ல அவங்க பேர் சேர்ந்துரும். சில பேர் சேர்த்து எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் சஹாபிகளில் கலக்காதவர்களில் உஸ்மான் இப்னு அஃபானும் கலக்கல்ல. உஸ்மான் இப்னு அஃபானுடைய பேர் பத்ர் சஹாபாக்கள் லிஸ்ட்ல இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, இன்னலக அஜ்ரன், பத்ர்ல நீங்க கலக்கல்ல, பத்ர்ல கலந்தவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான், அந்த கூலியில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. பத்ரில் உங்களுக்கு கலக்கும் வாய்ப்பு கிடைக்கல, பத்ரில் வெற்றி பெற்றோம், அதுல கனிமத்து சொத்து கிடைச்சிருக்கிறது, அந்த சொத்திலும் உங்களுக்கு பங்கு. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ஆனந்தமாகிறார், மனம் குளிர்கிறார். யா ரசூலல்லாஹ், இது என்ன பாக்கியம்! சஹாபாக்களே வியந்து போறாங்க. போர்ல கலக்கல்ல, ஆனா பத்ர் சஹாபி என்ற அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள். பத்ர் சஹாபிக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி உங்களுக்கு உண்டுங்கிறாங்க. பத்ர் சஹாபிகளுக்கு போர்க்களத்தில் கிடைச்ச கனிமத்து பங்கிலும் உங்களுக்கு பங்குண்டு. என்ன காரணம்? நீங்கள் கலக்கவில்லை, என்னுடைய அனுமதியோடு கலக்கல்ல, ஆனா நீங்க அங்க இருந்தீங்க, உங்கள் உள்ளம் இங்கே இருந்தது. எவ்வளவு பேர் இடத்துக்கு போயிட்டாங்க. தல்ஹா அன்னலாரின் அன்பை பெறுகிறார்கள். தல்ஹாவுக்கு ஒரு கவலை வந்துச்சுன்னா ரசூல் தாங்கல்ல. உஹது களம் தான் தல்ஹாவை உலகத்துக்கு காட்டிய களம். உஹது களம் தல்ஹாவை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய களம். பத்ர் கலக்கல்ல. இரண்டாவது நடக்கிறது உஹது. ஹிஜ்ரி 2ல பத்ர் நடக்குது, ஹிஜ்ரி 3ல உஹது நடக்குது. ஹிஜ்ரி 2ல பத்ர், ஹிஜ்ரி 3ல உஹது. உஹது போர்க்களம் தல்ஹா யார் என்று உலகத்துக்கு அடையாளம் காட்டினான் அல்லாஹ். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் நிறைய செய்திகளை வெளியில போக முடியல. தல்ஹாவை குறித்தே நான் நிறைய உங்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இதயத்திலும் அவர் யார் என்ற அடையாளம் பதிய வேண்டும். இரவு தூக்கம் அவர் குறித்தான சிந்தனை வர வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமே என்ற ஆசை பிறக்க வேண்டும். தல்ஹத் இப்னு உபைதுல்லாவின் வாழ்க்கையை சிந்தித்தவர்கள் அவர்கள் உறக்கம் வராது, அப்படி நாம வாழ வேண்டுமே என்ற உணர்வுகள் மிஞ்சி நிற்கும். அதில் நானும் ஒருவன் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க வரலாறு 1000 தடவை படைச்சிருக்கிறேன். அதற்கு போன் பண்ணி தல்ஹத் இப்னு உபைதுல்லா பேசணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கேட்டேன், அபூபக்கர் உமரெல்லாம் விட்டுட்டு பேர தல்ஹாவுக்கு போறீங்களேன்னு. எனக்கு ஒரு அல்லாஹ் ஒரு சுப செய்தி சொன்னா, நீ தல்ஹாவை நேசிச்சு இல்லையா, நீனே பேசு. ஒரு அங்கீகாரமான மனிதர். எங்க போனால் ஹதீஸுக்குள்ள அவர்கள் இல்லாமல் ஹதீஸை பார்க்க முடியாது. உஹது களம் அவர்களை காட்டியது. ரசூலுடைய தர்பார், அவர் நிற்கிறார், எங்கோ நிற்கிறார். பெருமானாருக்கு பாதுகாப்பு, போர்க்களத்தில் தான் நின்னாங்க. அப்படி பார்ப்பார், இங்க போற எதிரியை தாக்குவார், இந்த பக்கம் ஒரு பார்வை. ரசூல் இருந்த இடம் தனி இடம். இன்னைக்கு அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உஹதுல பெருமானார் இருந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு நீங்க போனா பெருமானார் யார் என்று விளங்கும். அல்லாஹ் எனக்கு நசீபு கொடுத்தான். இப்பமெல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. நான் ஆரம்பத்தில் போன போது மேலே ஏறி அன்னலார் இருந்த இடத்துக்கு போனோம். நீங்கள் எப்படி நினைப்பீர்களோ, இன்னும் கஸ்தூரி கமல் இருந்து இருக்கிறார். அன்னலார் இருந்த இடம் இப்பெல்லாம் நிறைய வேலி போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனா நீங்க விளங்குவீர்கள், பெருமானார் மிகப்பெரிய ராஜதந்திரம் படைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க இருந்தால் நடப்பது எல்லாம் தெரியும். வெளியில இருக்கிற யாருக்கும் அங்க இருக்கிறவங்க பார்க்க முடியாது. பெருமானாரால் எல்லாரையும் பார்க்க முடியும், வெளியில இருக்கிற யாரும் ரசூலை பார்க்க முடியாது. அந்த இடத்தின் அமைப்பு. ஒரு போர்க்களத்தை நடத்துறது இல்ல, ராஜதந்திரம் அன்னலாறு தான் முதலிடம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அங்க யாரு போறா, இந்த போர்க்களத்தினுடைய மிகப்பெரிய இடத்திலும் அன்னலாறு பக்கமே தன் பார்வை இருந்து கொண்டிருந்தது தல்ஹாவிற்கு. ரசூல் அவர்கள் கொஞ்சம் அப்படி எட்டி பார்ப்பாங்க. இவங்க போயிட்டு நேரா போய் கடைசியில ஒரு கட்டத்துல அவங்க சொல்றாங்க, எனக்கு களத்துல நிக்க முடியல, அன்னலாறு பக்கத்துல போய் நிக்கணும் முடிவு பண்ணி ஓடி வந்துட்டேங்கிறாங்க. தர்பார்ல வந்து நிக்கிறாங்க. பெருமானாரினுடைய சஹாபாக்கள் பின்வாங்கி ஓடும் ஒரு நிலை உஹதுல நடக்குது. உஹதுல நம்ம வெற்றி பெற்றோம் தெரியும் இல்லையா? வெற்றி தான் பெற்றோம். பத்ர் வெற்றி மாதிரி உஹதும் வெற்றி பெற்றாச்சு. எதிரிகள் ஓடி போயிட்டாங்க. நம்ம கனிமத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 50 பேரை உட்கார வச்சிருந்தாங்க. இங்க நீங்க உட்காரணும், நாங்க ஜெயிச்சாலும் நீங்க இங்க இறங்கக்கூடாது, நாங்க தோத்தாலும் வரக்கூடாது, நாங்க வெற்றி பெற்றாலும் வரக்கூடாது, தோல்வி அடைஞ்சாலும் வரக்கூடாது. இப்படி 50 பேர் வச்சாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தலைமையில் வச்சுட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம், கனிமத்தை எடுக்கிறோம். அந்த சாபாக்கள் மேல இருந்தவங்க சொன்னாங்களா, ஜெயிச்சிட்டோமே இறங்குவோம் என்று. தலைவர் சொன்னார், ஜெயிச்சாலும் இறங்கக்கூடாது இல்லையா, தோத்தாலும் இறங்கக்கூடாது. ரசூல் சொன்னாங்க இல்லையா? இல்ல நோக்கம் அது இல்ல, பெருமானார் சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தைக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. எவ்வளவு பேர் இறங்குனாங்க? 43 பேர் இறங்குனாங்க. நீங்க உஹதுக்கு போனா பார்க்கலாம், ஒரு சின்ன மலை, எல்லாரும் ஏறி நிற்பாங்க.
43 பேர் இறங்கிட்டாங்க, 7 பேர் தான் இருக்கிறாங்க. எதிரிகள் அடி வாங்கி தோல்வி அடைந்து எல்லா சொத்துக்களையும் போட்டுட்டு ஓடுறாங்க. ஓடும் போது அந்த பாதையை பார்க்கறாங்க. பெருமானாருடைய ராஜதந்திரம், இந்த இடத்தின் வழியாக எதிரிகள் கீழே இறங்குனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அகப்பட்டுக் கொள்வோம். அதனால 50 பேர் அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அது ரொம்ப திட்டமிட்ட ரசூலுடைய பார்வை, தூரநோக்கு பார்வை. ஆனா அவங்க 43 பேர் இறங்கும் போது எதிரிகள் அந்த பக்கமா ஓடுறார். எதிரிகளினுடைய படையில் இருந்தவர் காலித் இப்னு வலீத். காலித் இப்னு வலீத் அன்னைக்கு அங்க இருக்கிறார். அவர் அந்த இடத்தை பார்த்துட்டார், காலியா இருக்குது, 7 பேர் தான் இருக்கிறாங்க. அவர் உடனே சமிக்கை காட்டுறார், மீண்டும் ஒருக்க இறங்கிறோங்கிறார். அந்த 7 பேரை முடிச்சுட்டு இறங்கும், 7 பேரை கொலை செய்துட்டு இறங்கிட்டாங்க. காத்திருந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கட்டுப்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஞாபகம் வையுங்கள், கட்டுப்பட்டவர்கள், இறங்கக்கூடாது என்று உறுதிப்பட்டவர்கள், அண்ணலார் இறங்கக்கூடாது என்று சொன்னதால் இறங்க மாட்டோம் என்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இறங்கிட்டாங்க. கீழே இறங்கின பின்னால் கனிமத்தை எடுத்துட்டு இருந்த சஹாபாக்கள் கவனமே இல்லை. அந்த எதிரிகள் ஒட்டுமொத்தமாக உள்ளே வந்து கொடூரமாக தாக்கும். அந்த தாக்குதலில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார். உஹதுல பெருமானார் காயம், மிக உயர்ந்த தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹம்சா ஷஹீதாகிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான், நம்ம உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டோம். அல்லாஹ் சொல்றான், கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டோம், நீங்க மாறு செய்திட்டீங்க ரசூலுடைய வார்த்தைக்கு. அதுக்கு பின்னால் நீங்கள் சங்கடங்களை சந்திக்கிறீர்கள். ரசூலுடைய ஒரு வார்த்தைக்கு மாற்றம் செய்ததால் இத்தனை விளைவுகள். இன்னைக்கு சமூகத்திற்கு இப்பவும் நாம சொல்றோம், அந்த வார்த்தை இன்னும் இருக்குது. ரசூலுடைய ஒரு வார்த்தைக்கு நம்ம மாற்றமா நடக்கிற போது வாழ்க்கையில பல சங்கடங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாவையும் ரசூலையும் நாம் கொடுக்கும் கண்ணியம் மிகப்பெரியது. பெருமானார் சொன்னதை அப்படியே நம்ம எடுத்துட்டோமா, இன்னைக்கும் நாம பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. கொஞ்சம் நம்மளுடைய கவனம் கொஞ்சம் மாறுது, அப்படியே என்ன நடந்துரும் அப்படி நினைக்கிறோம். என்ன நடக்குதுங்க நமக்கு விளங்குறது இல்லை. நடப்பதற்கெல்லாம் என்ன காரணம் என்றும் விளங்குவதில்லை. நம்மிலே ஏற்படுகிற குறைபாடுகளால் 1000 சங்கடங்களை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போய் நின்னுட்டாங்க தல்ஹா ரசூல் பக்கத்துல. எதிரிகள் என்ன ஆயிட்டு, சஹாபாக்களை அடிச்சு தாக்கினதுக்கு பின்னால பெருமானாரை நோக்கி ஓடி வர்றாங்க. பெருமானாரை நோக்கி ரசூலை தாக்கணுண்டு 12 பேர் நிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு பக்கத்துல, பாதுகாப்புல, தல்ஹா உட்பட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழுந்திருக்கிறாங்க. அப்படி எழுந்திருச்ச போது தல்ஹா சொல்றாங்க, பிதாக்க அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ். தங்களுக்கு நான் கட்டளையிடும் தகுதி உள்ளவன் இல்லை, ஆனால் தாங்கள் எழுந்திருக்காதீர்கள் என்றார். நம்ம போய் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை போடலாமா? யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம், தாங்க கொஞ்சம் தலையை தூக்காதீங்க. நஹரி தூண நஹரி, எதிரிகளின் அம்புகள் விழுந்து கொண்டிருக்கிறது, அது என் நெஞ்சில் விழட்டும், தங்கள் நெஞ்சு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த செய்தி இமாம் புகாரி எழுதுகிறார். அது என் நெஞ்சில் விழட்டும், தங்கள் நெஞ்சு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ரசூல எழுந்திருக்கிறத வேண்டாம் என்று சொல்கிறார். ரசூல் உட்கார்ந்துட்டாங்க. எதிரிகள் கொஞ்சம் வேகமா இங்கே வர பெருமானார் கேட்டாங்க, மன்லில் கௌம், அந்த கூட்டத்திற்கு யார் உங்கள பொறுப்புன்னு கேட்டாங்க. உடனே தல்ஹா சொன்னார், அன யா ரசூலல்லாஹ் அந்த கமா குந்தன்டாங்க ரசூல். அந்த கமா அந்தா. இன்னொரு ஹதீஸிலே, தல்ஹா நீங்க இருக்கிற இடத்திலே இருங்கள், மன்லில் கௌம்னு கேட்டாங்க. யார் பொறுப்பு இப்போது? இன்னொரு சஹாபி அந்த 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 12ல இன்னொருத்தர் எழுந்திருச்சார், நீ போனாங்க. எதிரிகளை விரட்டு அப்படிங்கிறாங்க. முன்னோக்கி வந்த எதிரிகளை அவர் ஓடி போய் விரட்டினார், அவர் ஷஹீத் ஆயிட்டார். இப்ப பெருமானாரோடு இருந்த 12ல 11 பேர் ஆயிட்டாங்க. ரெண்டாவதும் அவங்க முன்னோக்கி வர்றாங்க எதிரிகள். ஒரு ஆளு தானே கொண்டுட்டாங்கல்ல, மண்ணில் கோம் கேட்டாங்க ரசூல், யார் இந்த கூட்டத்துக்கு இப்போ பொறுப்புன்னு கேட்கறாங்க. கேட்டபோது மீண்டும் தல்ஹா அன யா ரசூலல்லாஹ் நான் சொன்னாங்க, அந்த கமா குந்த, நீ இப்படி இருப்பா, வேற யாருன்னு ரெண்டாவது கேட்டாங்க. இன்னொருத்தர் எழுந்திருச்சார். இப்படி 12 தடவை நடக்குது. 11 சஹாபிகளும் போயிட்டாங்க, 11 பேரும் கொல்லப்பட்டாங்க. தல்ஹா மட்டுமே ரசூலோடு இருக்கிறார். தல்ஹா மட்டுமே இருக்கிறார். இப்ப அவங்க எதிரிகள் முன்னோக்குறாங்க. ரசூல் கேட்டாங்க, மண்டில் கௌம், யாரு பொறுப்பு? நான் என்றார்கள். பெருமானார் பார்க்கறாங்க, வேற யாரும் இல்லை, போன்றாங்க ரசூல் தல்ஹாவை. இதுல ஒரு பெரிய செய்தி எழுதுறாங்க, பெரிய ரகசியத்தை எழுதுறாங்க. அன்னலார் கடைசி வரைக்கும் தன்னோடு தல்ஹா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க.
அந்த ஆசைக்கு அல்லாஹ்வும் அங்கீகாரம் கொடுத்தான். 11 பேர் போய் கொல்லப்பட்டார்கள். தல்ஹா தன்னுடைய கை வெட்டப்படுகிறார். தல்ஹாவின் கை அன்னலார் மீது வந்த அம்புகளை எல்லாம் கையிலே தாங்கி தாங்கி கைகள் எல்லாம் ஓட்டை விழுந்து சல்லடையாகிறது. அவர் நெஞ்சிலும் முகத்திலும் கன்னத்திலும் எதிரிகளினுடைய அம்புகளும் வாள் வீச்சுகளும் விழுகிறது. கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான வாள்கள் வீச்சுகளால், இன்னும் ஈட்டியின் வீச்சால், இன்னும் அம்புகளால் தாக்கப்பட்டு கீழே விழுகிறார் தல்ஹா. தல்ஹா விழுந்தாரை தவிர தல்ஹாவை அல்லாஹ் மௌத்தாக்கல. பெருமானாருடைய ஆசை. எதிரிகள் பின்வாங்கி ஓடிட்டாங்க. தல்ஹாவினுடைய வீரத்தை பார்த்து தன்னந்தனியாக ஒருவராக நின்று, எனக்கு பின்னால் இன்னும் யாரும் இல்லை, சர்க்கார் மட்டும்தான் தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 11 பேரும் போயிட்டாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் அங்கங்க போய் நிலை மாறி நிற்கிறார்கள். காரணம், உஹது போர்க்களத்தில் ஒரு வதந்தியான செய்தி பரப்பப்படுச்சு. நல்ல செய்திலாம் சீக்கிரமா பரவாது, வதந்தி சீக்கிரமா பரவிடும். என்ன வதந்தி? அது குத்தில ரசூலுல்லாஹ், பெருமானார் கொல்லப்பட்டார்கள்னு ஒரு செய்தி. அந்த செய்தி சஹாபாக்களை நிலைகுலை வைக்குது. எல்லாரும் ஓடிட்டாங்க. பெருமானார் கொல்லப்பட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அந்த நேரத்துல தல்ஹா, இன்னும் யாரும் இல்லை, பெருமானார் மண்ணில் கௌம், இந்த எதிரிகள் முன்னோக்கி வருகிறார்களே, யாரு பொறுப்பு யாரு பொறுப்பு என்று கேட்க 11 பேரும் போய் 11 பேரும் ஷஹீத். 12வது தல்ஹா போகிறார். ரசூல் நீ போங்கிறாங்க. அவங்க போன போது எதிரிகளோடு அவர்கள் நடத்திய அந்த போர், தன்னந்தனியாக அத்தனை பேர்களையும் முன்னின்று தாக்கிய நிலை. பல நேரங்கள்ல எதிரிகள் இவங்களை அடிக்கிறாங்க, இங்க அம்பு விழுது, இங்க வீழ்வு, இங்க வாள் வீச்சு விழுது, எல்லாத்தையும் தாங்கி கையை மட்டும் அப்படி வெட்டிட்டாங்க. அந்த விரல்கள் வெட்டப்பட்டுச்சு. ஹஸ்ஸீன் ஒரு சத்தம் போட்டாங்க. வேதனை வேதனைன்னு சத்தம் போட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அங்க இருந்து சொன்னாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி இருக்கணுமே. அது மட்டும் ரொம்ப வைர வரிகளால் எழுதப்பட்ட செய்தி, தங்க எழுத்தது. வேதனை வந்து கை வெட்டணும், அந்த விரல் கட்டாகும் போது தாங்க முடியாது, விளட்டு அதிகமா வெளியில போயிட்டு ஹஸ்ஸீங்கிறாங்க, தாங்க முடியலையே வேதனைன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, பிஸ்மில்லா லவ் குல்த பிஸ்மில்லா, நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லியிருந்தால் மலாயிக்கத்துர் ரஹ்மான் உங்களை அப்படியே தூக்கி வான வரைக்கும் மலக்குமார்கள் தூக்கி கொண்டு போய் பாதுகாத்திருப்பாங்க. எந்தொருன்னா சீலை, உங்களை மலக்குகள் தூக்குவார்கள், உயர்த்துவார்கள். அங்கே இருக்கிற எதிரிகளும் மனிதர்களும் உங்களை பார்ப்பார்கள், நீங்கள் வானத்தில் இருப்பதை பார்ப்பார்கள். நீங்க பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும். ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்குறாங்க. 1000 சிரமங்கள் வந்தாலும் சிரமப்படுறனே கஷ்டப்படுறனே அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுவாங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இந்த நிலைமை எனக்கு தெரியாம போயிட்டு ஹசீன் சொல்லிட்டேன், பிஸ்மில்லான்னு சொல்லி இருக்கணுமேங்கிறாங்க. அது அந்த நேரத்தில் அப்படிதான் வரும். ஆனா அல்லாஹ் அவங்கள கீழே விழுத்துனா, காயப்பட்டாங்க, எல்லாரும் தல்ஹா மௌத்தாயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடம்புல எண்ணி பார்த்தா 70க்கு அதிகமான காயம், கைகள் பூரா ஓட்ட, நெஞ்சில காயம், முகத்துல காயம், மொத்தத்துல அவங்க இவ்வளவு 70க்கு அதிகமான காயத்தை சந்திச்சு எப்படி வாழ முடியும்? மௌத்தாயிட்டாங்கன்னாங்க. அல்லாஹ் தல்ஹாவை ஹயாத்தாக்கி வைத்தான். அவர்கள் எழுந்திருச்சு அன்னலாரின் அருகாமையில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னாங்க. ரசூலுக்கு சந்தோஷம். சொன்னாங்களாம், இந்த உலகத்தில் ஒரு ஷஹீத், அல்லாஹ்வின் பாதையில ஷஹீதான ஒருவர் உயிரோடு நடமாடுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க பார்க்கணும்னா என் தல்ஹாவை பாருங்கள். ஷஹீதுன்னு அர்த்தம் போயாச்சுன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டு போயாச்சுன்னு அர்த்தம். மன் சர்ரஹா ஐ யந்துரா இலா ஷஹீத் யம்ஷி அலல் அரல் ஃபல்யந்துர் இலா தல்ஹா. இந்த பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிற ஷஹீதை பார்க்க வேண்டுமா? என் தல்ஹாவை பாருங்கள். 70 வீச்சு அம்புகளால், வாள்களால், ஈட்டிகளால் தாக்கப்பட்டு, கை வெட்டப்பட்டு, நெஞ்சு காயப்படுத்தப்பட்டு, கையினுடைய ஓட்டை வழியாக ரத்தம் அத்தனை வெளியேறியும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஷஹீத், ஆனால் இந்த மண்ணில் நடமாடும் ஷஹீத். இதுக்கு பின்னால் அல்லாஹ் வாழ வச்சான். எவ்வளவு காலம்? ஹிஜ்ரி 36 வரையிலும் ஆளுகிறார். ஹிஜ்ரி 3ல நடக்குது உஹது. 33 வருஷம் ஆளுகிறார் தல்ஹா. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, ரசூலுடைய தொடர்பை பெற்றுட்டோம்னு சொன்னா நம்ம ஹயாத்தையும் அல்லாஹ் நீளமாக்கி வச்சு விடுகிறார். எல்லாருக்கும் தௌபி செய்வானா. இன்னைக்கு வாலிபர் தல்ஹா. உஹது களம் அவருடைய மிகப்பெரிய வீரத்தையும் ரசூல் மீது அவர் வைத்த அன்பையும் அடையாளம் காட்டும். கடைசியா எதிரிகள் தான் தோத்து போனாங்க, கிட்டே வரல. அப்புறம் சஹாபாக்கள் சில பேர் ஓடி வந்தாங்க. தல்ஹா விழுந்து இருக்கிறார். அந்த நேரத்துல பாஞ்சு வந்த ஒரு பெண்மணியை மறக்க முடியாது.
ஒரு அம்மா பாஞ்சு வர ரசூல் மீது சில பேர் அம்ப கொண்டு ஓடி வரும்போது தல்ஹாவும் விழுந்திருக்கிறார். பெருமானார் சொன்னாங்க, என் கண் முன்னால் ஒரு வீராங்கனையை பார்த்தேன், மாதரசியை பார்த்தேன். அந்த அம்மா ரவுண்டு கட்டி எதிரிகளை தாக்கினார்கள், அல்லாஹ் அவர்களை கொண்டும் என்னை பாதுகாத்தான். அன்னை அம்மாரத்துல் மாசினி ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய இடங்களில் இந்த சமூகத்தின் பலமாக பாதுகாப்பாக பெண்களையும் அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் இன்றைய பெண்களை அந்த இடத்தில் இருக்க செய்வான். நிறைய நேரங்களில் பெண்கள் நம்முடைய கண்ணியத்தை உணர்றது இல்லை, நம்ம தியாகத்தை உணர்றது இல்லை, கடந்து வந்த பாதையை புரிகிறது இல்லை, ஈமானுக்காக பெண்கள் செய்த தியாகத்தை உணர்வதில்லை. அந்த பெண்மணியை நான் என் முன்னால் பார்க்கிறேன், பின்னால் பார்க்கிறேன், வலப்பக்கம் பார்க்கிறேன், இடப்பக்கம் பார்க்கிறேன். எதிரிகள் ரவுண்டு கட்டும் போதெல்லாம் எதிரிகளை ரவுண்டு கட்டி தாக்கிய பெண்ணாக அன்னை அம்மாரத்துல் மாசினியை பார்க்கிறேன் என்றார்கள் உத்தம நபிகள். அன்னை அம்மாரா அவர்கள் சுத்தி சுத்தி தாக்கிய போது எதிரிகள் திக்குமுக்காடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உஹது களத்தின் வரலாற்றில் இந்த சமூகத்தின் பெண்களின் கண்ணியத்தை தூக்கி நிறுத்திய இடம் அன்னை அம்மாரா மாசினி ரலியல்லாஹு அன்ஹா. சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் மிகச் சிறப்பான பாதுகாப்பில் அன்னலாரோடு தன்னை ஆக்கிக் கொண்டு இந்த களத்தில் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாக்கிறான். இத்தனை காயத்திற்கு பின்னாலும் வாழ வைத்தான். திருக்குரான் ஷரீஃப்ல அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இறக்குறான். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ். மூமின்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, உண்மையான மனிதர்கள், அல்லாஹ்ட்ட நாங்க இப்படி நடப்போம் சொன்னா அப்படி நடப்பாங்கன்னு சொல்லி ஆயத்தை இருக்கிறான். அது சஹாபாக்கள் சில பேர்களை குறித்து அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். அதுல ஒரு வரி சொல்வான், வமினுகும் மன் கலா நஹபா. சில பேர் தாங்க நியத்து வைத்ததை, நாடியதை, தாங்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்ட உறுதியை நிறைவேற்றிய மனிதர்கள்ங்கிறான். பெருமானாட்ட கேட்டாங்க, மன்கலா நஹபானா யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்குறுதியை சரியா நிறைவேற்றினாங்க. நாங்க இப்படிதான் அல்லாஹ்வோடு நடப்போம், ரசூலோடு நடப்போம், இந்த மார்க்கத்துக்காக எங்க உயிரை நாங்க பணை வைப்போம் என்று சொன்னவர்கள் அவங்க யாரு? யார் ரசூலல்லாஹ், மன்கலா நஹபானா யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியாதா? இன்ன தல்ஹா மன்கலா நஹபா, என் தோழர் தல்ஹா தான் மன்கலா நஹபா வ மின்ஹும் மன்கலா நஹபா. சில பேர் தாங்கள் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை, உறுதிமொழியை, வாக்கை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அல்லாஹ்ட சொன்னாங்களா, நாங்க ரசூலுக்காக எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்போம், தீனுக்காக அர்ப்பணிப்போம், எங்கள் உயிரை கொடுத்து ரசூலை காப்போம்னு சொன்னாங்களே, அந்த சொன்னதை நிறைவேற்றின மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அது என் தல்ஹாவை குறித்து சொன்னான். நாங்களா ஸல்லல்லாஹு தல்ஹாவை குறித்து இறங்கிய ஆயத்தாகும் அந்த ஆயத்தை. அந்த ஆயத்து பல சஹாபாக்களை குறித்து இறங்கும். மின்ஹும் மன்கலா நஹபாவிலே தல்ஹா என்று ரசூல் சொன்ன ஹதீஸ் பதிவாகும். ஒரு அங்கீகாரம், இத்தனை பெரிய தியாக உணர்வுகள், இதையெல்லாம் விட அவருடைய தனித்தன்மை என்று ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய கொடை வல்லல் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அவர் கொடைகளுக்கு முன்னால் உலகமே வியந்து போனது. கொடுக்கும் உள்ளம் அவருக்கு மாதிரி நமக்கு இருக்கணும் ஆசைப்படும் இடத்துல அது அமைச்சிருந்தான் அல்லாஹ். ரொம்ப பெரிய விசேஷமான மனிதர். பெருமானார் அவருக்கு நிறைய பேரை கொடுத்துட்டாங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு பேர் தானே சொல்ல முடியும். தல்ஹத்துல் ஹைர் என்றார்கள் உஹதுல. தல்ஹா யாரு தெரியுமா? தல்ஹத்துல் ஹைர், நனவுகளின் மொத்த வாசலும் என் தல்ஹா உள்ளே இருக்குதுன்னா அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. தல்ஹத்துல் ஹைர் ஒரு பேர் ரசூல் கொடுக்கறாங்க. ஹைருனா நலவுகள் பெற்ற தல்ஹா, அந்த பேரை உஹதுல கொடுக்கறாங்க. ஏன்னா ரசூலுடைய மிகப்பெரிய தொடர்பை, ரசூலுடைய பாதுகாப்பை, அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்குறுதியை மூமின்கள் எல்லாம் நிலைமாறி போன போது மாநபியின் அருகாமையில் நின்று அத்தனை நலவுகளையும் பெற்றுக்கொண்டார். என் தல்ஹா தல்ஹத்துல் ஹைர் என்றார்கள். இன்னொரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பேர் என்னன்னா தல்ஹத்துல் ஃபையாத். ஃபையாதுனா வாரி 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 கொடுத்த தல்ஹா என்ற பெயர். தீகரத்துன்னு ஒரு யுத்தம் நடக்குது. அது மக்காவில இருந்து மதீனாவில இருந்து 1 நாள் 2 நாள் பயணம் ஆகணும். பெருமானாருடைய ஒட்டகம் பயங்கிட்டு இருந்தது, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த வரலாறு எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அதை ரசூலும் பின்னால போறாங்க, சஹாபாக்களும் போறாங்க. போனா ரொம்ப தூரம் போய் அவங்கள பாதுகாத்து பிடிச்சிட்டாங்க, காப்பாத்திட்டாங்க. இவங்க எல்லாம் போன இடத்துல எல்லாத்துக்கும் பசி. ஒரு நாள் கடந்து போய் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒண்ணுமே கிடையாது, மலைவாகமான இடம். சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் உடனே சஹாபாக்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு சொன்னாங்களா, இன்னைக்கு மதியம் உங்களுக்கு எல்லாம் விருந்து ஏற்பாடு செய்துக்கன்னாங்க. பெருமானாரே அசந்து போயிட்டாங்க. எங்க விருந்து கொடுக்க முடியும்? அங்கேருந்து ஆக்கி தூக்கிட்டு வரணும்னா 1 நாள் ஆகும். சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் உடனே ஒட்டகத்தை அறுத்தாங்க. ஒட்டகத்தை அறுத்தாங்க. சஹாபாக்கள் குஷி ஆயிட்டாங்க. தண்ணி இல்ல, பக்கத்துல ஒரு கிணறு. அந்த கிணறு யாருக்குன்னு கேட்டாங்க. உரிமையாளரை கூப்பிட்டாங்க. கிணறுக்கு என்ன ரேட்டுன்னா அவர் கண்ணமான ரேட்டை சொன்னார். அந்த கிணத்தை அப்படியே விலைக்கு வாங்கிட்டாங்க.
எங்க அந்த ஏரியா நம்ம ஏரியா இல்ல, நம்ம அங்க குடியிருக்க போறதும் இல்ல. சஹாபாக்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் அந்த கிணறை தன் சொந்த காசுல விலைக்கு வாங்குறாங்க, ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் தாகம் தீனி தண்ணி கொடுத்தாங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் உணவளிச்சாங்க. ரசூல் சொன்னாங்களாம், என் தல்ஹாவை நான் என்ன சொல்வேன், தல்ஹத்துல் ஃபையாத், வாரி வாரி கொடுக்கும் உள்ளம் படைத்த தல்ஹான் பேர் சொன்னாங்க. அந்த பேர் எப்போ கொடுக்கப்படுது? ஈஹரத்துல கொடுக்கப்படுது. அந்த கிணறை என்ன செய்யணும், அது முஸ்லிம்களுக்கு வக்ஃப்னு சொல்லிட்டாங்க தல்ஹா. மனிதர்கள் நடமாடாத இடம், ஒரு காட்டுப்பாங்கான இடம், இத்தனை சாபாக்களுக்கு சாப்பாடு வேணும். உடனே ஒட்டகத்தை அறுத்தாங்க, சமைச்சாங்க, எல்லாரும் உட்கார வச்சாங்க. சாபாக்களுக்கு இந்த சமைக்கிறதெல்லாம் லேசு வேலை, டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்குது. தண்ணி தான் பிரச்சனை, கிணறையே வாங்கிட்டாங்க. நம்ம இன்னும் 2 வாளி தண்ணி வாங்குவோம், அவ்வளவுதான். அந்த உள்ளம், அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு விரிவாக்கி தருவானாக. அது என்ன உள்ளம்? அது ரசூலுடைய துஆவை பெற வச்சுக்கல. ஃபையாத், ஃபையாதுன்னு எடுத்து பாருங்க. ஃபையாதுன்னு சொன்னா வாரி வாரி கொடுப்பார். கொடுக்கிறது எப்படி? கணக்கே பார்க்கறது இல்ல. அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்கு, நீ கணக்கு பார்க்காம கொடு, நானும் கணக்கு பார்க்காம கொடுப்பேன் பானா அல்லாஹ். அன்ஃபிகி லா துஹ்சி வ யுஸில்லாஹு அலைஹி ரசூல் சொன்னாங்க, நீ செலவு செய்யுங்க, கணக்கு பார்க்காம செய்யுங்க, அல்லாஹ் கொடுப்பான், கணக்கு பார்க்காம கொடுப்பான். நீ கணக்கு பார்த்து கொடுத்தா அல்லாஹ்வும் கணக்கு பார்த்து கொடுப்பான். எங்க கொடுக்கறவன் நமக்கு நிறைய கொடுக்காங்கும் போது நம்ம எங்க சுருக்கி கொடுக்கணும்? அந்த உள்ளம் வேணுங்கிற. உள்ளம் இல்லைன்னா எத்தனை கோடி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பணம் வேணும், சஹாபாக்கள் கேட்டாங்களாம், பணம் வேணும் ரப்பே, கொடுக்கும் மனமும் சேர்ந்து வேணும். பணம் வேணும், கொடுக்கும் மனமும் வேணும். மனம் இல்லாத பணம் வேண்டாம் என்றார்களாம். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. மனம் என்ன? அந்த மனசு இருந்தா மட்டும்தான் தல்ஹத்துல் ஃபையாத் என்ற அங்கீகாரம் பெறுகிறார். அவர் கொடுத்து கொடுத்து உலகத்தையே வியக்க வைத்தார் தல்ஹா. ஒருத்தர் ஓடி வந்தார் தல்ஹாத்த, அவர் சொன்னார், எனக்கும் உங்களுக்கும் உறவு முறை இருக்குதுன்னார். அவர் கிராமவாசி, காட்டரபி. தல்ஹா சிரிச்சிட்டாங்க. சொல்லுப்பா, என்னப்பா உறவு முறை? உறவுலாம் எனக்கு ரொம்ப பிரியம்பா, அல்வா மாதிரின்னாங்க. உறவு எனக்கு அல்வா மாதிரி. அவங்களுக்கு பேரு உறவை இணைந்து வாழ்வதில் மகத்தானவர். அவங்க குடும்பம், அவங்க கபீலா ஒண்ணு இருக்குது. அந்த கபீலாவில் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே அவங்களை தூக்கி நிறுத்திடுவாங்க, அவங்க பிரச்சனை தீர்த்து வச்சிருவாங்க. யாராவது கடனாளி ஆயிட்டாங்கன்னா உடனே அவங்க கடனை பூரா இவங்க கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களை தூக்கி நிறுத்தி அழகு பார்த்தவர்கள். இன்னைக்கெல்லாம் அந்த உணர்வு குறைஞ்சி இருக்குது. நம்ம கூட பிறந்தவன் கஷ்டப்படுவான், கண்டுக்கிட மாட்டோம். அண்ணன் கஷ்டப்படுவான், கண்டுக்க மாட்டோம். தம்பி கஷ்டப்படுவான், கண்டுக்க. கூட பிறந்த சகோதரி கஷ்டப்படுவா, நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம செழிப்பா இருக்கிறோம். அவங்க குடும்பம் அல்ல, அவங்க கோத்திரத்திற்கு ஒருவர் கஷ்டப்பட்டா தூக்கி விட்டுருவாங்க. செய்தனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். அவர்களுக்கு தனித்தன்மை என்பதில் விரிந்த உள்ளமும் விசாலமான எண்ணமும் வாரி கொடுக்கும் வள்ளல் குணமும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ்னாங்க. கொடை வள்ளல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகுவார். எங்க அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறணும்னா ராத்திரி எல்லாம் நின்று பெற்றாங்க. சில பேர் பகலெல்லாம் நோன்பு வச்சு பெற்றாங்க. சில பேர் முராகபா முஷாஹதா எனும் தியாக நிலையில இறை நெருக்கத்தை தேடி அப்படியே முராகபாங்கிற பேர்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படி உட்கார்ந்துருவாங்க. தியான நிலை, அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸஹியு கரீபு மினல்லாஹ், கொடை வள்ளல் அவர் வாரி கொடுக்கும் குணத்தால் அல்லாஹ்வின் நெருக்கம் பெறுகிறார். அல்லாஹ் நமக்கு அந்த நசீப் வழங்குவானாக. அவர் ரொம்ப நேரம்லாம் நின்று தோழல்ல, ரொம்ப நேரம் அவர் நோம்பெல்லாம் ரொம்ப நாள் வைக்கல, பெரிய அளவுல தியானம்லாம் செய்யல. ஆனா கொடுக்கிற குணம் இருந்துச்சு. கொடுத்ததால் அல்லாஹ் அவரை நெருக்கமாக்கினான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடம், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவை போல் கொடுக்கிற இடம் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று எழுதுகிற அளவிற்கு அவர் சொன்னா, நான் உங்க சொந்தக்காரன்னார். சிரிச்சிட்டாங்க தல்ஹா. என் சொந்தக்காரங்கள்னா எனக்கு ரொம்ப அல்வா மாதிரின்னாங்க. இன்னைக்கு சில பேர்கிட்ட போய் நான் சொந்தம்னா, சொந்தனாலே சில பேர் கொஞ்சம் கடுப்பா இருக்குது. எனக்கு எதிரியே என் சொந்தக்காரன் தானேங்கிறான் சில பேர். எனக்கு எதிரியே சிலு அர்ஹாமக்கு ரசூல் சொன்னாங்க, உங்கள் உறவுகளை இணைந்து வாழுங்கள். எப்படி இணைந்து வாழணும்? அவர்களை போய் சந்திப்பதை கொண்டு இணைந்து வாழுங்கள். சந்திக்க முடியவில்லையா, இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், காசு பணத்தால் சேர்ந்து வாழுங்கள். கொஞ்சம் உறவுகள் கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணு, அந்த உறவு உன்னோடு இணக்கமாயிடும். அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தோம், அம்மா நெருக்கமாயிடும். அண்ணனுக்கு பணம் கொடுத்தோம், நெருக்கமாயிடும். தம்பிக்கு பணம் கொடுத்தோம், அக்கா புள்ளதான் கஷ்டப்படுது, பணம் கொடுத்தோம், அந்த உறவு இணக்கமாகும். உறவுகளை சேர்வதற்கு காசின் வழியே சேருங்கள். அப்படி இல்லையா, போய் நடந்து போய் சந்தித்து சேருங்கள். அதுவும் இல்லையா, சிலு அர்ஹாமக்கும் வலோ பிஸ்ஸலாம், ஒரு சலாமாவது அடிக்கடி சொல்லி உறவுகளோடு இணைந்து வாழுங்கள்.
இன்னைக்கெல்லாம் சலாம் சொல்றதுக்கு போக வேண்டியது இல்லை. ஃபோன் எடுத்து காக்கா நல்லா இருக்கலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் கொஞ்சம் கூல் ஆகிடுவார். தம்பி ஃபோன் பண்ணி சலாம் சொன்னாரு. உறவை சேருவதற்கு 3 வழி சொல்கிறார்கள். காசு பணங்களை கொண்டு உறவுகளோடு இணக்கமாகுங்கள். இல்லை என்றால் போய் ஒரு முறை சந்தித்து விடுங்கள். இல்லை என்றால் சலாம் சொல்லியாவது சேருங்கள். இன்னைக்கு உறவுகளை விட்டு ரொம்ப தூரமாயிட்டே இருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி நான் தொடர்கிறேன். உறவுகளோடு நீங்க இணக்கமான அல்லாஹ் நிறைய பாக்கியத்தை கொடுக்குறான். குறிப்பா 3 பாக்கியம். உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுத்துருவான்னு நாங்க சொல்லுங்க. உறவுகளோடு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, நெருக்கம் இருந்துச்சுன்னா நீண்ட ஹயாத்து கிடைக்கும். 2வது சிறப்பான பரக்கத்தான வருமானத்தை கொடுத்துருவான் அல்லாஹ். 3வது கெட்ட மௌத்து வராம பாதுகாக்கணும். 3 சோபனம் எதுக்கு? உறவுகளை இணக்கமாவது. அதை சொன்னாங்களா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், உறவா நீ? எனக்கு அது அல்வா மாதிரிப்பா. என்ன உறவுன்னு கேட்டாங்க. எங்க நான் உங்க சொந்தக்காரன், தூரத்து சொந்தம்னாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னாங்க, அந்த உறவை வச்சு கேட்கிறேன். அஸ்அலுக்க பிர்ரஹம், அவர் சொன்னார், உறவை வச்சு கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சில பேர் இந்த ஹெல்ப் பண்றதுக்காக உறவு சொல்றாங்க. அவர் என்ன உறவு ஏறு உறவுலாம் கேட்கல. அவர் சொன்னாராம், நான் இத்தனை காலமா நிறைய பேருக்கு அல்லாஹ் கொடுக்க வச்சான், ஒருத்தர் கூட உறவுக்காக கேட்டேன்னு சொல்லல. உறவு காரணமாக்கி நான் உன் உறவுகாரன், எனக்கு குடோன்னு யாரும் கேட்டதில்லை. ஆனா நீ கேட்டுட்டப்பா, நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன். ஒன்னு மட்டும் சொல்றேன், எனக்கு அங்க ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலம் கிட்டத்தட்ட 3000 திர்ஹத்துக்கு சொந்தமான நிலம். எவ்வளோ? 3000. அன்னைக்கு 3000னா எவ்வளவு பெரிய தொகை? 3000 திர்ஹம் அதுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். அந்த நிலத்தை வாங்குறதுல நம்ம என்ன செய்ய போறோம்னு நினைச்சா நீ சொல்லு, அந்த நிலத்தை வித்து உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன். அவர் சொன்னார், என்ன பாவா சொல்றீங்க? சொன்னது தான், அது அல்லாஹ்வுடைய முடிஞ்சு போச்சு. அந்த நிலம் உன் பேர்ல வக்ஃபாயிட்டுன்னா, அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம். நீ நேரடியா நிலத்தை எடுத்துக்கிறியா அல்லது வித்து காசை கொடுக்கட்டான்னார். அந்த ஆளால பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல, நிலமாறி போனார். அவர் சொல்றார், நான் இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததில்லை. இப்படி அவர் துடிக்கிறார். உறவு அவர் சொன்னாங்களா, உறவை சொல்லி யாரும் கேட்டதில்லை, உறவை சொல்லி நீ கேட்கிறாய், உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை, என் பேரில் இருக்கிற நிலத்தை உன் பேரில் மாற்றி விட்டேன் என்றார்கள். உனக்கு அதுல ஏதாவது வருத்தம் இருக்குதா, குழப்பம் இருக்குதா? அந்த நிலத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? நாளைக்கே வித்து காசை கொடுத்துறாங்க. அவர் வியந்து போனார் என்ற வரலாறு தல்ஹாவினுடைய இந்த வள்ளல் குணத்திற்கு வரலாறு சொல்கிற அழகான உதாரணம். ஒவ்வொருத்தங்களையும் அல்லாஹ் ஒரு தன்மையில உயர்த்துவான். தல்ஹாவை எல்லா இடத்திலும் உயர்த்தி வைத்தான் ரப்புல் ஆலமீன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தல்ஹாவுக்கு தனிப்பட்ட துவா செய்வாங்களாம். ரசூலுடைய மனைவி அன்னை ஆயிஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் சொல்வாங்க, கல்வியின் களஞ்சியம் ஆயிஷா. அன்னலார் உலகத்தை விட்டு விடைபெற்ற போது இந்த தீனை என் மனைவி ஆயிஷா இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த தீனை எடுத்துக்கங்க, அபூபக்கர்கிட்ட போய் உமர்கிட்ட போயெல்லாம் சொல்லல, என் மனைவி ஆயிஷாட்ட எடுத்துக்கங்க. காரணம், அன்னலாரின் மூச்சாக, பேச்சாக, உணர்வாக, அன்னலார் சாயும் இடமாக, அன்னலாரின் உறவிடமாக இருந்தவர்கள் ஆயிஷா. அத்தனை ஞானமும் வஹி இறங்கும் போதும், அன்னலார் உச்சரித்த போதும், அன்னலார் தொழுத போதும், அன்னலார் சொன்ன போதும், அத்தனையையும் ஒரே இடத்திலிருந்து தாங்கிக் கொள்ளும் இதயம் ஆயிஷா இடத்தில் இருந்ததால் அல்லாஹ் சின்ன வயசுடைய ஆயிஷாவை அன்னலாருக்கு நிக்கா செய்து வைத்தான். கதீஜாவை கல்யாணம் முடிச்சு வச்சான் அல்லாஹ். நபிக்கு வயசு 25, கதீஜாவுக்கு 40 வயசு. அல்லாஹ்வுக்கு ஒரு நாட்டம் இருந்துச்சு. ஹபீபனுடைய கஷ்டம் நிறைய இருக்கும், எதிரிகளுடைய தாக்குதல், வேதனைகள், மக்காவில் படக்கூடிய சங்கடங்கள். அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ற ஒரு பெண்ணு தேவை. அது 40 வயசு அனுபவம் உள்ள கதீஜா அப்போது ரசூலுக்கு தேவைப்பட்டுச்சு, அல்லாஹ் கொடுத்தான். பெருமானாருக்கு 52 வயசு. இப்ப ரசூலுடைய ஞானம் சுரக்க போகிறது, வானில் வகி இறங்க போகிறது. அதை தாங்கி சுமக்கும் இடம் 9 வயசு ஹஜ்ஜா ஆயிஷாவுக்கு இருக்கிறது. 9 வயசு ஆயிஷாவை அன்னலாருக்கு அல்லாஹ் மனைவியாக்கி கொடுத்தார். ஒட்டு நாங்க ஞானத்தை ரசூல் சுமக்கிறாங்க. ரசூல் பெருமானார் வஃபாத் ஆகும்போது ஆயிஷாவுக்கு வயசு 18 வயசு. பெருமானார் வஃபாத் என்பது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தீனை ஆயிஷா இடத்தில் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் வாழ்க்கையை, எங்கள் தீனை சுமக்கும் இடம் ஆயிஷாவிற்கு. வருஷம் ஆயிஷாவுக்கு என் அன்பளிப்பு 10,000 என்று சொல்லி 10,000 திர்ஹத்தை வருஷம் ஆயிஷாவுக்கு பையில போட்டு அனுப்பிடுவாங்க. ஆயிஷா நான் கேட்டாங்க, எதுக்கு? இல்லை, நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று நியத்து வைத்து விட்டேன் என்றார்கள். ஆயிஷா துவா செய்தாங்களாம். வருஷம் கரெக்டா அந்த குறிப்பிட்ட தேதியில அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க 10,000. 10,000 ரூபாய் இல்ல, 10,000 திர்ஹம். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், நான் அவர்களை எந்த இடத்தில் நின்று நான் பேசுவது? அவர்கள் கொடுத்த இடத்தில் நின்றா, வாழ்ந்த இடத்தில் நின்றா, வணங்கிய இடத்தில் இருந்தா?
குர்ஆனோடு அழகிய தொடர்புடையவர்கள், இறைவனோடு மிகப்பெரிய நெருக்கமுடையவர்கள், இரவெல்லாம் அழும் கண்ணீருக்கு சொந்தக்காரர், இரவெல்லாம் நின்று அழும் கண்ணீருக்கு சொந்தக்காரர். வணக்கத்திலும் வழிபாட்டிலும் இத்தனை பெரிய இடம் தல்ஹாவுக்கு உண்டு. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சகவாசத்திலே அவர் தன்னை முழுக்க ஆக்கி கொண்டார். மாத்திரமல்ல, நபி பெருமானோட துஆ அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவுக்கு தனிப்பட்ட துஆ செய்வாங்க. ஆனா அல்லாஹ் நிறைய காலம் ரசூலுக்கு பின்னால வாழ வைத்தான். சமூகத்துல பல்லாயிரம் பேர்கள் அவர்களை கொண்டு பயனடை வைத்தான். எங்கெல்லாம் தேவைகள் வருமோ அங்கெல்லாம் தல்ஹா நிற்பார். எங்கெல்லாம் தீனுக்கு அவசியம் இருந்ததோ அங்கெல்லாம் தல்ஹாவுடைய பணம் உதவியாக நிற்கும். தல்ஹா கொடுப்பார். கொடுப்பது எவ்வளவு என்று சொல்வது இல்லை. அவர்கள் அப்படி கொடுக்கிற பழக்கம் தல்ஹாவுக்கு உண்டு. சில பேருடைய வீட்டை கதவை திறந்து கொடுத்துட்டு வந்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பாங்களாம், வீட்டுல பை இருக்கும். என்ன பையும் தெரியாது. உடைச்சு பார்த்தா பணம் இருக்கும். யார் வச்சாங்கன்னு தெரியாது. வெளியில பேசுவாங்க, யார் வச்சிருப்பாங்க, தல்ஹா தான் கொண்டு வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு முன்னால கொடுக்க பிரியப்படுவோம், சில பேர் நேருக்கு நேரா கொடுக்க பிரியப்படுவோம். மறைமுகமாக கொண்டு போய் இந்த தீனுக்காக கொடுத்தாங்க ஆயிஷா நாயகி. வறுமைக்காக பல பேருக்கு கொடுக்கிறாங்க. உறவுகள் எல்லோருக்குமே கொடுத்து தன் உறவில் ஒருவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஆசை. எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சஹியு கரீபு மின் அல்லாஹ், கொடைவல்லல். அவர் பெரிய பெரிய வணக்கம் செய்யாட்டாலும் கொடையை கொண்டே அல்லாஹ்வை நெருங்குகிறார். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய வாழ்க்கையின் நிறைவான பகுதி இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத இடம். இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத இடம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய அந்த மகத்தான களம். ஜமல் யுத்தம் நடக்குது. ஜமல் யுத்தம் இஸ்லாத்துக்குள்ளே நடக்குது. இந்த பக்கம் ஆயிஷா நாய் இருக்கிறாங்க, அந்த பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. நமக்குள்ள ஏற்பட்ட ஒரு அரசியல் மோதலாக அது அமைந்தது. வருத்தத்திற்குரிய பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனா அது குறித்து நம்ம கருத்து சொல்றதுக்கு மார்க்க நம்மளை அனுமதிக்கல. சாபாக்களே தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அப்படியெல்லாம் நம்ம பேசுறது அனுமதிக்கவே படல. அது சூழ்நிலை, அரசியலினுடைய திட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்னவர்கள் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உடனடியாக பிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் ஒரு மும்பரமான இரண்டு அணிகள். அந்த அணிகளினுடைய பிரதி நிலையாக உருவானதுதான் ஜமல் யுத்தம். இந்த ஜமல் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் சையதுனா தல்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவின் மீது வைத்திருந்த பிரியம் அவருடைய கடைசி காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல உஹது மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி பெருமானார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, தல்ஹா இருக்கிறாங்க, ஜுபைர் இருக்கிறாங்க, சித்திக் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க, அலி இருக்கிறாங்க. எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க உஹது மலை. அந்த மலை கொஞ்சம் அப்படி அசைஞ்சிச்சு. பெருமானார் லேசா அவர் அடி அடிச்சு சொன்னாங்க, கொன் அமைதி பெறு, என்ன செய்கிறாய்? இப்ப மலை கொஞ்சம் ஆடிச்சு வைங்கல. இன்னைக்கெல்லாம் பூமியின் நடுக்கம் வந்துச்சு, நிலநடுக்கம். அது ஒரு 5 புள்ளி 6 புள்ளிலாம் போயாச்சுன்னா தாங்காது. சமீபத்தில் நடந்தவங்கள எத்தனையோ 1000 பேர் உள்ள போயிட்டாங்க. எத்தனையோ கட்டிடங்கள். மலைக்கு மேல நிற்கும் போது மலை கொஞ்சம் அப்படி அசைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்? சுக்கு நூறா போயிடும் மலை. பெருமானார் உடனே சொன்னாங்க, அமைதி பேர், இன்னமா அலைக்க நபி, என்ன நினைத்தாய்? உனக்கு மேல் நபி இருக்கிறார்கள் என்றார். யார் இருக்கிறார் உன் மீது? இன்னமா அலைக்க நபி, நபி இருக்கிறார். ஓ சித்தீக், சித்தீக் இருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் இருக்கிறாங்க. ஓ ஷஹீத், ஷஹீதுகள் இருக்கிறார்கள். நாங்கள் யார? தல்ஹாவே, ஜுபைர, அலிய, உஸ்மான, அவசரத்து உமர, இவங்க எல்லாம் மேல இருக்கிறாங்க. பெருமானாருடைய அந்த ஞான ஊற்று எவ்வளவு பெரியது! இன்னமா அலைக்க நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீத், உன் மீது இருப்பவர்கள் நபி. ஞாபகம் வைத்துக்கொள். நபியை வச்சு நீ அசைகிறாயா? சித்தீக் இருக்கிறார், அசைய முடியுமா உன்னால்? ஷஹீதுகள் இருக்கிறார்கள். சஹாபிகள் இவ்வளவு பேரும் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக போறாங்க. அவ்வளவு பேரும் ஷஹீதானாங்க. ஜுபைர் ஷஹீத், உமர் ஷஹீத், உஸ்மான் ஷஹீத், அலி ஷஹீத், சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அத்தனை பேர்களும் ஷஹீதானாங்க. அன்னலார் அப்போது சொன்ன வார்த்தை, கடைசியா பெருமானாருடைய காலத்துல சொன்னாங்க, என்னுடைய காலமெல்லாம் எனக்கு மூச்சுக்கு மூச்சாக நின்றவர், தோளுக்கு தோள் கொடுத்தவர், என்னோடு இன்ப துன்பங்களில் பகிர்ந்து கொண்டவர், என்னுடைய நலனையே வாழ்க்கையாக மூச்சாக சுவாசித்தவர் தல்ஹா. நாளை மறுமை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்ன தல்ஹா வ ஜுபைர்
ஹுமா ஜாரானி ஹுமா ஜாராயா, நான் இப்போது சோபனம் சொல்கிறேன். தல்ஹாவும் ஜுபைரும், ஜுபைர் பெருமானாருடைய மெய்காப்பாளர். லிக்குல்லி நபியின் ஹவாரி வஹவாரி ஜுபைர். ஜுபைரும் அந்த 10 பேர்ல பேசப்படும்போது பேசப்படுவார்கள். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களுக்கும் மெய்காப்பாளர்கள் உண்டு, என்னுடைய மெய்காப்பாளர் ஜுபைர் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்ற வார்த்தையை பாருங்க, இன்ன தல்ஹா வ ஜுபைர் ஹுமா ஜாராயா, ஜுபைரும் தல்ஹாவும் சொர்க்கத்தில் என் பக்கத்தில் இருப்பார்கள். இங்க எப்படி என்னோடு தோள் கொடுத்தார்களோ, என் மெய்காப்பாளராக திகழ்ந்த ஜுபைரும், என் மூச்சையே சுவாசித்த தல்ஹாவும் ஜாராயவில் ஜன்னா, சொர்க்கத்தில் என் அருகாமையில் இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது களத்தில் அன்னலார் சொல்லும் போது, என் வலது பக்கம் ஜிப்ரீல் நிற்கிறார், இடது பக்கம் தல்ஹா நிற்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீலுக்கு ஒரு பாதுகாப்பு, ரசூலுக்கு இன்னொரு பாதுகாப்பு தல்ஹா. எங்க தூக்கி வச்சுட்டாங்க அந்த தோழர்களை. கடைசி வார்த்தை அதுதான், தல்ஹா சொர்க்கத்திலே என் பக்கத்தில் இருப்பார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நேரம் சரியாக பாங்கு சொல்ற நேரம் வரைக்கும் வந்தாச்சு. நான் சொன்னேன், இதையெல்லாம் முடிக்க முடியாது. தல்ஹாவின் வாழ்க்கையில் ஒரு பக்கம் தான் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் இரவு வணக்கம், அவர்களுடைய தியானம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ். மனைவியோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை அழகான வாழ்க்கை, அமைதியான குடும்பம். மனைவிக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து தல்ஹாவுக்கு சொந்தம். பிள்ளைகள் சுவனத்து சிட்டுக்களாகவே அவருடைய பிள்ளைகள். அவங்க போர்க்களத்தில கடைசியாக ஹிஜ்ரி 36 நடக்கிறது ஜமல் யுத்தத்தில் திட்டமிட்டு எதிரிகள் சொல்றதுக்கு வார்த்தை வரல, சஹாபாக்களுக்குள்ளே நடந்த யுத்தம். மர்வான் இப்னு ஹக்கம் அப்படிதான் அவங்கள பின்தொடர்ந்து வேகமாக வந்து செய்தனா தல்ஹா தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டார்கள், அம்பு பாஞ்சி அந்த அம்பிலிருந்து ரத்தம் வழியுது, அவங்க ஷஹீதாகிறாங்க. நான் சொல்றேன், 70 காயம் பட்டு மௌத்தாகல. எங்கே? உஹதில ஒரு தாக்குதல ஷஹீதாகிறாங்க. ஏன்? அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, என் மூச்சு இருக்க வேண்டும், முத்தம நபி மூச்சு இருக்கிற வரையிலும் இருக்க வேண்டும், ரசூலுக்காக நான் வாழணும், நடமாடும் ஷஹீத் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் மௌத்து கொடுக்காம கஷ்டத்தை கொடுத்துட்டான். மௌத்தாகிற இடத்துல மௌத்தாக்கல்ல. அந்த தியாகம், அந்த எண்ணம், நபியோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு ஹயாத்து நீளும். அதான் அதிகமா சொல்லுவாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னா, அல்லாஹ் சொல்லுவானா, இஸ்ராயில் வருவாங்களா ரூஹ வாங்குறதுக்கு, டைம் ஆயிட்டுன்னு. அல்லாஹ் சொல்லுவானா, அவரா கொஞ்சம் விட்டுறம்பா, ரப்பே அவங்க டைம் முன்னையோட இஷாவோட முடியுது, விடுப்பா, அவர் என்ன நினைச்சுக்கிட்டு திக்ரிலே இருக்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமேம்பான். அல்லாஹ் நமக்கு அந்த திக்ருடைய வாழ்க்கையை நசீபாக்கணும். இன்னைக்கெல்லாம் நாங்க பையத்து கொடுக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய திக்ருடையவங்களை உருவாக்கிறது. நாவால திக்ர் மட்டும் இல்ல, கல்பால திக்ர், ஓடும் ரத்தம் திக்ர் செய்ய வைக்கிறது. ரத்தம் அல்லான்னு சொல்லும். அதெல்லாம் என்ன வாழ்க்கை? அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய வாழ்க்கைக்குள்ள போகல, வெளிரங்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உள்ளே போக போக பேரின்பம் நிறைந்த வாழ்க்கை. அந்த பேரின்பத்தை மண்ணில் சுவைத்த பெருமக்கள் ஆயிரம். அதில் தல்ஹத் இப்னு உபைதுல்லா தனித்தகுதி பெறுகிறார். அவர் ஹைபர் களத்தில் அன்னலார் சொன்னார்கள், என் தல்ஹா யாரு தெரியுமா? தல்ஹத்துல் ஜூத், வாரி வழங்கும் தல்ஹா. ஃபையாதுன்னு ஒரு இடத்துல கொடுக்கிறாங்க, வாரி 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 கொடுத்தவர். தல்ஹத்துல் ஜூத், கொடைத்தன்மை ரத்தத்தில் கலந்த தல்ஹா என்று ஹைபர்ல ஒரு பேரை கொடுக்கிறாங்க. நினைச்சே பார்க்க முடியல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற பேரெல்லாம் பாக்கியம் இல்லையா, பரக்கத்து இல்லையா? இன்னைக்கு அந்த பேரு வரலாற்றை தங்கி விட்டதே. அங்க தாக்குறாங்க, ஷஹீதாகிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க கொல்லப்படுறாங்கன்னு செய்தி கிடைச்சு ஓடி வந்தாங்க செய்தனா அலி. தூக்கி வச்சு மடியில வச்சு அவங்க முகத்துல இருந்த தூசி எல்லாம் தட்டி விட்டு கண்ணீர் வடித்தார்களாம் செய்தனா அலி. அவங்கள தடை கொடுத்து சொன்னாங்களாம், இந்த நாளை பார்க்கறதுக்கு முந்தைய நான் மௌத்தா இருக்கேன், என் தல்ஹாவை இந்த கோலத்தில் பார்க்கிறேனே, இந்த காட்சியை நான் பார்க்காமல் அல்லவா நான் மௌத்தாகி இருக்க வேண்டும். யார்? மாணவியின் அன்பு மருமகனார், இந்த உலகத்தின் மார்க்கம் நிறைந்த வீரம் நிறைந்த செய்தனா அலி அவர்களின் களத்தில் நின்று உயிரிழந்திருக்கிறார் தல்ஹா. இந்த மௌத்து காட்சியை நான் காண வேண்டுமா? எத்தனை பெரிய காலத்தை எல்லாம் கடந்து வந்தார் என் தல்ஹா. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? தல்ஹா ஷஹீதாகிறார். பக்கத்தில் ஓடி வந்து பார்த்தால் தல்ஹாவின் மகனும் ஷஹீதாகிறார். தன் மகனை எப்படி வளர்த்தார்கள்? ஒரல்ல, ஒன்றல்ல, ரெண்டல்ல. தல்ஹாவுக்கு 11 ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். 11 பையங்க ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். தல்ஹாவுக்கு 11 பேரும் தன் பாட்டையிலேயே வளர்க்கிறார்கள். 4 பெண் மக்களையும் இனி வரும் தலைமுறைகளை மாணவியின் காதலர்களாக உருவாக்கணும்னு சொன்னாங்க.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்துல பறக்க செய்வானாக, சுகத்துல பறக்க செய்வானாக. இப்படிப்பட்ட மனித மாண்பாளர்களை, புனிதர்களை, காலத்தால் மறையாத மனிதர்களை நம் கல்வில் சுமக்க செய்வானாக. அவங்களை எல்லாம் நினைத்து நினைத்து இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்கிற எண்ணத்தை மனதில் பதித்து வாழ்ந்தார்களே, வாழ முயல்வோம். அல்லாஹ் அருள்வாளிப்பானாக, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கஷ்டங்கள்ல இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நிறைந்த வாழ்க்கையை வழங்குவானாக. குழந்தையில்லா நிலை நீக்கி குழந்தை பாக்கியத்தை நமது மக்களுக்கு வழங்குவானாக. நமது தொழில்துறைகள், வியாபாரங்கள், ரிசுக்கில் அல்லாஹ் பறக்க செய்வானாக. மௌத்து வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையாகி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், அவன் நினைவில் இன்பம் கண்டு அன்னலாரின் சுன்னத்தில் உள்ளத்தையே பறிகொடுத்து வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக சங்கேமிக்க இமாம், துணை இமாம், உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, எல்லாருடைய துஆவையும், இந்த நிகழ்ச்சி நடக்கணுங்கிற ஆக்கம், ரொம்ப ஆர்வம் கொடுக்கிற நமது நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய எல்கேஎஸ் அண்ணன் உட்பட இங்கே நிர்வாகத்தினுடைய செயலாளர், துணைத்தலைய பொறுப்பாளர்கள், நீங்கள்லாம் ஒத்துழைக்கும் போது தான் நாங்கள் ஹிதமத் செய்ய முடியும். உலமாக்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதை ஊக்குவிக்கிற இடம் நிர்வாகத்திற்கு. இந்த நிர்வாகமும் அல்லாஹ் எப்போதும் உயர்த்தி வைப்பானாக. தொடர்ந்து இது மாதிரியான தொடர்கள் இங்கே பல்லாயிரம் இதயங்களினுடைய நிம்மதிக்கு காரணமாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா, உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.